இன்னைக்கு வந்து வேன்கார்ட் அகாடமி அப்படின்னு ஒரு பள்ளி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த வேன்கார்டுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியணும். வழி நடத்துபவர்கள் அந்த ஆர்மியில் முன்னுக்கு போகிற அந்த காலம் ஆஃப் ஆர்மியில் முன்னுக்கு போகிறவங்களுக்கு தான் வேன்கார்டுன்னு சொல்லுவாங்க. அதை முன்னுக்கு யார் வழி நடத்த போகிறவங்க தான் வேன்கார்டுன்னு பேர். இந்த பள்ளி மாணவர்களை வழிநடத்தி நல்லதுக்காக வழிநடத்தி பெருசாக லீடராக மாற்றுவதற்கு பள்ளியில் ஒரு சிறந்த மாணாக்கரை உண்டாக்கி ஒழுக்கமான மாணவர்களை நாட்டுக்கு கொடுப்பதுதான் இந்த வேன்கார்டு அகாடமியுடைய பர்பஸ். இன்னொன்று, மற்ற பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு வித்தியாசம் என்னென்னா, வெளிநாட்டு படிப்புக்கு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு எஸ்பெஷலி அமெரிக்கா, இங்கிலாந்து போகிற மாதிரி, ஜெர்மனி அங்கெல்லாம் போகிற போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு வேணும். அந்த டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியர் உண்டாக்குறதுக்கு தான் இந்த வேன்கார்டு அகாடமி சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு சரியான பிரின்சிபலு, ஆசிரியர்கள் எல்லாம் நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த பள்ளி இந்த அகாடமிக்கு இயர்லேருந்தே ஆரம்பமாகும். அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வேன்கார்டு அகாடமியில் படித்தவங்களுக்கு அமைச்சர் சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, இங்கே இருக்கிற மாணாக்கர்களுக்கெல்லாம் நம்ம இந்த பள்ளி ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அது இட் கைட்ஸ் தி பீப்புள் ஃபார் லீடர்ஷிப், எஜுகேஷன், ஸ்கில்லு, இது மாதிரிக்கெல்லாம் இந்த ஸ்கூல் வந்து பெரிய அமைப்பாக இருக்கும் என்பது இந்த எங்களுடைய பள்ளியுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த இடத்துல வேன்கார்டு அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். இது கேம்பிரிட்ஜ் பாடத்திட்டத்தை சேர்ந்தது. அதனால வெளிநாட்டு பாடத்திட்டத்தை சேர்ந்து இருக்கிறனால இங்கிருந்த படித்து வெளிநாடு போட்டு படிக்க போகிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுதான் இந்த பள்ளியுடைய நோக்கம். அந்த ஆஸ் யூஷுவல் எங்களுடைய பள்ளிகளுடைய எல்லா பள்ளிகளும் எல்லா இன்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் வந்து இந்த இடத்துல எஜுகேஷன் வித் டிசிப்ளின், அதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது வந்து எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு நினைப்பு. அது மாதிரி நடக்கும். அதுதான் இந்த வேன்கார்டு அகாடமியுடைய ஒரு பர்பஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். வேற ஏதாவது கொஸ்டின்? இந்த வேன்கார்டுக்கும் மற்றவங்களுக்கு எந்த பள்ளியிலுமே சார், இந்த பள்ளி மட்டும் இல்லை, எந்த பள்ளியாக இருந்தாலும் மெயினான ஆள் அந்த பிரின்சிபலு, ஆசிரியர்கள் தான். கட்டடம், எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒன்று உபயோகமாக இருக்காது. மெயின் வந்து இது அந்த பள்ளியை நடத்துகிறவங்களுடைய திறமைகளை பொறுத்து தான். வித்தியாசம் பெருசாக இது இல்லை அது இல்லைன்னு ஒரு குப்பை பள்ளிக்கூடத்தில் வந்தவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவன் தான் ஒழுங்கானமே இருப்பான். அதோடைய பர்பஸ் வந்து ஒழுக்கத்துடன் நல்ல சிறந்த கல்வி கொடுக்கறதான் ஒழிய ஆசிரியர்கள் தான் முக்கியமானது. ஆசிரியர்களும் அந்த பிரின்சிபலும் தான் அந்த பள்ளியுடைய முக்கியமான வித்தியாசம். அவர் தான் அதில் தான் இருக்குது ஒழிய வேறு எதுலையும் இல்லை. மக்கள் மேலே தான் இருக்குது வித்தியாசம், மக்கள் மேல் தான்.